ஓகே. இப்போ உங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாரா சார்? உண்மையிலேங்க, உண்மையிலே அவருடைய இந்த மாதிரியான காலகட்டங்களில் இது மாதிரி பண்ணும்போது அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். நிச்சயமாக இன்னைக்கு விஜய் வந்து நீங்கள் 1000 மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். விஜய் இளைய தளபதி இன்னைக்கு தலைவர் விஜய்னு இருக்கிறதுக்கு அங்குலமாக கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர். கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம், சி ரங்கநாதன் டைரக்ஷன். அவர் யாருன்னா எஸ்எஸ்சியோடைய அசிஸ்டண்ட்டு. அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் யாருன்னா வந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய மகன். விஜிபியில் வந்து ஒரு சாங்க்கு வந்து ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கிறாங்க. சாங்கோட பேட்ச் ஒர்க் ஒரு 1/2 நாள் ஷூட்டிங்கு. விஜயும் சங்கவியும் இது பண்ணுற மாதிரி. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சங்கவி கதாநாயகி ரஸ்மாதன் அது இதுனாலும் ஒரு ரூம் போட்டு கொடுத்தோம். விஜிபியில் வந்து ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு வந்து ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு மேக்கப் போட்டுருந்தோம். விஜய் அப்போ ஒன்றும் எடுத்துக்கல. இந்த கூட இருப்பாங்களே நல்ல கைங்க இவங்களாம் இது பண்ண, சார் பார்த்தீங்களா அந்த கதாநாயகி இது ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கன்னா அவ்வளோ இதுவாக போயிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டரோட பையன் ஆச்சா போச்சான்னு உசுப்பேத்த விஜயோட முகம் மாறுது. ஒரு ஷாட் எடுக்கிறாங்க, கட்டிட் அப்படின்றாரு டைரக்டர். இந்த ஷர்வானி மாதிரியான ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை பிச்சு போட்டுட்டு விஜய் காரை எடுத்துன்னு எஸ்கேப். யூனிட்டே பதறது வந்து என்னன்னு பதறது வந்து அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. அங்கேருந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து பதறது இதுவாகுது, என்னன்னு புரியல. அதுக்குள்ளே வந்து லேண்ட்லைனில் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாலிகிராமத்துக்கு தந்தைக்கு ஃபோன் பண்ணோடனே அவர் அப்படியா கோச்சிக்கு போயிட்டாரா, நீங்கள் அங்கேயே இருங்க நான் வரேன்னு சொல்லி எஸ்எஸ்சி ஒரு டிஷர்ட்டு ஒரு லுங்கியோடு வராருங்க. அவர் உள்ளே என்ட்ரி ஆகுது அந்த கார் விஜிபியில், பின்னாடியே விஜய் காரம் வருது. இறங்கின உடனே எல்லாரும் முன்னாடியும் விஜயை பலால்னு ஒரு ரெடி எஸ்எஸ் வந்துச்சு. சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த மோட்டிவேஷன் கொடுத்து வந்து கொண்டு வந்து. ஓகே. ஆனால் அரசியலுக்குன்னும் போது அவருக்கு கொஞ்சம் தடுமாறுறாரு. அரசியலுக்குன்னே அவரை ஒதுக்கி வச்சுட்டார். யார் போய் இது பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் உருவாக்குனது இப்போ ஒருவேளை விஜய்க்கு வந்து எஸ்எஸ்சி இருக்கிறாருன்னு வச்சுங்க, கிளம்பு நீ அப்படின்னு இருப்பார் வந்து, நீ கிளம்பு ஸ்பாட்டுக்கு கிளம்பு, இறங்க அறிக்கையை கொடு, ரோட்டில் இறங்கி ஒரு போராட்டம் பண்ணு அப்படின்னு. இதுதாங்க வந்து, ஏன்னா மகனை பற்றி அப்பாவை விட வேறு யாருக்கும் தெரியாது வந்து. ஒரு மகனுடையது ப்ளஸ் மைனஸ் என்னன்னு அப்பாவுக்கு தான் தெரியும் வந்து. அதுவும் வந்து இப்படி உருவாக்குனவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர்.